வணக்கம் நண்பர்களே, ஒரு மஜாவான காலை பொழுது. இன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு மொட்டை மாடிக்கு போயிட்டு நம்மளோட ஸ்கேட் போர்ட் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கேட் போர்டை எடுத்துட்டு மாடிக்கு வந்துட்டேன். நம்மளை ட்ரெயின் பண்ண போறது வேற யாரும் இல்லை, என்னோட மாப்பிள்ள தான். அவர் ஸ்கேட் போர்டில் பல வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு குரு வணக்கத்தை வாங்கிட்டு ஸ்கேட் போர்டில் எப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன் அப்படின்னாரு. பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதே எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு வழியா பேலன்ஸ் பண்ணி இன்னும் முதல் படியை முடிச்சிட்டேன். ஆர்வம் தாங்க முடியாமல் இன்னைக்கே நம்ம ஸ்கேட் பண்ணி கத்துக்கிறோம்னு சொல்லிட்டு விழுந்து வார பார்த்தேன். அண்ட் நீங்க யாரும் கத்துக்க போறீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் கத்துக்காதீங்க, ஏன்னா நானே சூற விட பார்த்தேன். மறுபடியும் முயற்சி பண்ணி ஒரு வழியா லைட்டா அப்படியே ஸ்கேட் பண்ணி வந்துட்டேன். அக்கா பசங்க எங்கேயா வெளில கூட்டு போங்கன்னு சொன்னனால பாவா இட்ஸ் அ ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கூட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு கீழே நம்ம ஏரியா பாய்ஸ் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி என்னையும் சேர்த்துங்கடான்னு சொல்லிட்டு மாசா கிளம்பி போனேன். ஆனால் அங்கே நடந்த கதையே வேற. சின்ன பசங்க தானே அவங்க வச்சு ஃபன் பண்ணு பார்த்தா அவங்க நம்மளே வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க. லிட்டரலி பிடிச்ச முதவாலே நம்மளை அவுட் ஆக்கி வெளியே அமுச்சு விட்டாங்க. கிரிக்கெட்டை பிரின்னு பிரிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு போயிட்டு செஸ்ட்டுக்கு ஒரு 5 வேரியேஷன் ஒர்க் அவுட்டை போட்டு ப்ளீஸ் அவாய்ட் மை ஃபேஸ் ரியாக்ஷன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே அருமையான ஒரு டீ கடை கண்டுபிடிச்சிட்டேன். பையா ஒருத்தர் தான் டீ போடுறாரு. இவ்வளோ நாளாக நான் வீடியோ எடுத்துமே யாராவது வீடியோ எடுக்கிறப்ப என்னை பார்த்தா ஒரு மாதிரி செய்யா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஐயா ஒருத்தர் உட்காந்து நம்மளை குருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சரி, நான் அவரை கண்டுக்காத மாதிரி டீயை குடிச்சிட்டு இன்றைய நாளை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். இன்பமாக இருக்குது ஐயா.